الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وقال الله تبارك وتعالى ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن. وقال الله تبارك وتعالى فمن يرد الله أن يهديه يشرح صدره للإسلام ومن يرد أن يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء كذلك يجعل الله الرجس على الذين لا يؤمنون. صدق الله العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم الدال على الخير كفاعله. فقال عليه الصلاة والسلام أيضا من دعا إلى هدى كان له من الأجر مثل فاعله. فقال صلى الله عليه وسلم ما من يوم تطلع فيه الشمس إلا وملكان ينزلان فيقول أحدهما اللهم آتي منفقا خلفا ويقول الآخر اللهم آتي ممسكا تلفا. أخرجه البخاري كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு எங்கட தாயை விட ஒரு மடங்கள்ல 70 மடங்கு அந்த ரப்புக்கு எங்களோட இறக்கவே. அதனால் அந்த கண்ணியமான ரப் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கட எல்லாத்தையும் பொறுப்படுத்திக்கிறார். எங்கட என்னென்ன தேவைகள் இருக்குதோ அந்த எல்லா தேவைகளையும் எங்கட ரப்பு பொறுப்படுத்திக்கிறார். எங்கேயும் எங்கட ரப்பு சொல்லல என்னுடைய வேலை படைக்கிறது மட்டும்தான், மற்ற எல்லா வேலைகளையும் நீங்க பார்த்துக்கோ. எப்படியாவது கபரில் போயிட்டு கபரில் இருந்து எழும்பி சுவர்க்கத்துக்கு வந்துடுங்க என்று அல்லாஹ் எங்களை நடு ரோட்டில் விடல.
எங்களோட ரப்பு எங்களோட எவ்வளவு இரக்கம்டா. ஒரு தாய் ஒரு குழந்தையில பின்னால இருந்து தேவையான எல்லாத்தையும் எப்படி செஞ்சு கொடுக்கிறாவோ அதை விட அழகாக எங்கட ரப்பு எங்கட எல்லாத்தையும் பொறுப்படுத்த படைச்சது அவன். வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் தாரது அவன். ரிஸ்க் ரிஸ்க் என்கிறது சாப்பாடு மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்றதுக்கு என்ன தேவையோ அவ்வளவையும் ரப்பு ஏற்பாடு செய்யறான். சாப்பாடும் இருக்குது, தண்ணியும் இருக்குது, மரக்கறி வகையும் இருக்குது, மீன்களும் இருக்குது, காற்றும் இருக்குது, தண்ணியும் இருக்குது, வாழ்றதுக்கு கூடு தேவை, அந்த வீட்டோட வசதியும் இருக்குது, குடும்பமாக வாழணும், மனைவி பிள்ளைகள் தேவை, அவங்களோட ஒழுங்கு இருக்குது. எல்லாருக்கும் இடையில இரக்கம் இருந்தா தான் சந்தோஷமா வாழையிலும் இரக்கத்தை தரணும். இப்படி வாழ தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சுதான். பிறகு உங்களை மௌத்தாக்குறதுக்கும் வேற ஆள் போடுறல. அவர் சில நேரம் கடுமையா நடப்பாரு. மௌத்தாக்குறதும் நான் தான். மலக்க வச்சாலும் அல்லாஹ் கண்காணிப்புகிறது. மௌத்தாக்குறதும் நான் தான். வேறொரு ஆள் வச்சு எழுப்புறதும் நான் தானடா. எல்லாத்தையும் பொருட்படுத்தி ஹுவல்லதி خلقكم ثم رزقكم ثم يميتكم ثم يحييكم. அவன் தான் உங்களை படைச்சான், அவன் தான் உங்களுக்கு ரிஸ்க் தாரான், அவன் தான் உங்களை மௌத்தாக்குவான், அவன் தான் உங்களை மௌத்துக்கு பிறகு இருப்பான். எங்களோட ரப்பு எப்படி ஏற்பாடு செய்யறான். அப்ப நீங்க என்ன செய்யும்? நீங்க என்ன செய்யும்? அல்லாஹ் சொல்றான், நீங்க அடிமகளாக வாழும். யாருக்கு அடிமகளாக? மனிதனுக்கு அடிமையா வாழ வாழும், எனக்கு அடிமையா வாழும். அடிமைத்தனமாக வாழ்றதுக்கு பேர் தான் இபாதத். وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونِ. மனித இனத்தை ஜின்னினத்தை படைச்சிருக்குது, அவங்க என்ன வணங்க? வணக்க வந்தது அடிமைத்தனம். நாங்க அல்லாத வேலைக்காரர்கள் அல்ல, அல்லாத ஹாதிமல்ல. நாங்க அல்லாத அடிமை. ஹாதிமுக்கு கருத்து சொல்ற உரிமை. பஸ் ஏதாவது தவறு செஞ்சா அதை சொல்லணும், கொலை செஞ்சா கேட்கணும். அடிமைக்கு வாய் திறக்கலாம். கொடுக்கிறத சாப்பிடணும், கொடுக்கிறத உடுக்கணும். அடிமை பேச்சு சம்பரிச்சாலும் வருமானம் எல்லாம் சும்மாவே இடமான பேசணும். அடிமை என்பது மிருகம் மாறி, அவருக்கு ஒண்ணுமே உரிமை இல்லை. அல்லாஹ் சொன்ன, நீங்க செய்யுங்க, நீங்க அடிமையாக வாழும். எவ்வளவு காலத்து வாழும்? உங்களுக்கு சொல்ல 1000-2000 வருஷம் வாழுங்க, கொஞ்ச காலம் வாழுங்க. ஒருத்தர் 60 வருஷம் வாழ்ந்தா 45 வருஷம் தான் சட்டங்களில் கட்டுப்பட்டு வாழும். ஆரம்ப 15 வயசும் அவருடைய சிறுபிராயம். ஷரியத்தில் அவருக்கு பாலிகாகிற வரைக்கும் ஷரியத்தில் ஹலால் இல்ல, ஹராம் இல்ல. 60-15 கழிச்சா 45 வருடங்கள். இந்த 45 வருஷங்களும் கட்டுப்பாட்டோட இருங்க, உங்களுக்குள்ள சந்தோஷம் தயாராகிறது. இது எங்க ரப்பட விருப்பம். இதுக்குதான் எங்களை வெற்றி கொள்ளுங்க. இதைத்தான் எங்க ரப்பு எதிர்பார்க்கிறார். அப்ப உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் 2 வகையாக பிரிஞ்சு வாழ்றாங்க. அதிகமான பேர் எப்படி வாழ்றாங்கன்னா கலங்கி கொண்டு வாழ்றாங்க. வாழ்க்கையில் ஒரு தெளிவில்லை. அவங்களுக்கு பணம் இருக்குது, தெளிவில்லை. வீடு இருக்குது, தெளிவில்லை. வாகனம் ஒன்றுக்கு 10க்கு தெளிவில்லை. வெளிநாட்டிலேயும் வருமானம் வைக்கி தெளிவில்லை. தெளிவில்லாம கலங்கி கொண்டு வாழ்றாங்க.
கலங்கி கொண்டு வாழ்றாங்க. சின்ன ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க தெளிவாக வாழ்றாங்க, அவங்க மனசுல குழப்பமில்லை. ஆனா அவங்களுடைய பார்வையில பெரிய வஸ்துக்கள் சொத்துக்கள் ஒன்று மீக்காது. சில நேரம் அவங்க தெளிவாக வாழ்றாங்க. யாரு கலக்கத்தோட வாழ்றாங்கன்னா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுல யாரு கவனம் செலுத்தலையோ இவங்க கலங்கி கொண்டுதான் வாழ்வாங்க. 10 நிமிஷம் சந்தோஷம் வந்தா 50 நிமிஷம் அவங்களுக்கு பிரச்சனை. 50 நிமிஷம் பிரச்சனை. ஒரு அவர் ஒரு நாளைக்கு சந்தோஷம் வரும், 23 மணிக்கு அவங்களுக்கு பிரச்சனை. வீடு இருக்கும், வாழ வந்து கட்டுவாரு, அந்த வீட்டுக்குள்ள சண்டை தான் நடக்கும், வாழ மாட்டாரு. கணவன் மனைவி கடையில வாய் தர்க்கம், புள்ளகள் மதிக்கிறல்ல வாப்பவ, சொகரு பேசல்மண்டா பேசும், சண்டை. ஊரில் சொல்றாங்க, கடை வச்சுக்கிறார், பிசினஸ் பண்றாரு, ராவை நிம்மதியா படுக்கிறல்ல, கடையால தூக்கமில்லை, சந்தோஷமா எலும்புறல்ல, அவரோட பிசினஸ் அவரை எலும்ப முடியல. கலக்கம் கலக்கம். ஏன்னா அவரு வாழ்க்கையை விளங்கிக்கிறாரு, உடம்ப கவனிக்கிறது தான் வாழ்க்கை இல்லை. அல்லாஹ் சொல்றா, உடம்ப கவனிக்கிறதல்ல வாழ்க்கை, உள்ளத்தை கவனிக்கும். எங்க சரி வந்திக்கா குரான்ல ஹதீஸ்ல, உடல் அசுத்தமானவர் நரகம் வைத்திருவார்கள். வந்திக்கங்க வாயுமான ஹதீஸ்ல, ஊத்த ஜுப்பா போட்டா நரகம் வைத்திருவாரு, பின்ன செருப்பு போட்டா நரகம் வைத்திருவாரு, வாகனத்தில் போகாம நடந்து போனா நரகம் வைத்திருவாரு. சரிங்க, அதோட வசதி மாதிரி நடந்து போகும். ரொம்ப உள்ளத்தை பத்தி பேசி, உள்ளத்தை பத்தி சொல்றால், உள்ளத்தை நஜீஸாக்கிறவங்க தோத்துருவாங்க. உள்ளத்தை துப்பரவாக்கிறதுல கவனம் செலுத்துறவங்க வெற்றி அடிப்பாங்க. அது அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் காப மன் தஸ்ஸாஹா. யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறாங்களோ அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. யார் உள்ளத்தை அசுத்தப்படுத்துறாங்களோ, உள்ளத்தை ஊத்தையாக்குறாங்களோ அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. உடம்ப சுத்தமாக்குற மாதிரி உள்ளத்தையும் சுத்தமாக்கும். ஹாஃபிஸ் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் உடம்ப பத்தி தானே பெருசா கவலை எடுத்தீங்க. பெரிய முயற்சி உடம்பில் இருக்கிற நோயிலிருந்து தன்னை பாதுகாக்க பெரிய முயற்சி. எவ்வளவு காசு செலவழியுது, எவ்வளவு வயலுக்காக செலவழியுது. ஸ்கூல்ல இருந்து எத்தனையோ பேர் டாக்கெட் மெடிசின் படிக்கும், லட்சக்கணக்கு பணம். மெடிக்கல் காலேஜில் கோடிக்கணக்கு பணம். உலகத்தில் உள்ள அந்த யூனிவர்சிட்டிகள் எடுத்தா எத்தனை பில்லியன் பணம் செலவழியுது. பில்லியன் அல்ல, ட்ரில்லியன். எத்தனை ஹாஸ்பிட்டல், எத்தனை பேர் மருந்து ஆராய்ச்சி செய்யறாங்க, அதுக்கு எத்தனை கம்பெனி, எத்தனை பார்மசி. தேவைதான், தேவையில்லைன்னு சொல்லல. இவ்வளவு ஏற்பாடு இருக்கு. உடல்ல வார நோய் சரியத்துல கண்ணோட்டத்துல பார்த்தா உடல்ல வார நோய்க்கு மறுமையில தோல்வின்னு வந்தில்லைங்க. எங்க சில வந்து கன்சர் வாரவன் ஆவியா வந்து நரகத்தை பேசிடுவான். சுகர் வந்தா அஸ்வல சாபிலியில் இறங்கிடுவான். அப்படி வந்தீங்க. அப்படி சரியத்துல வாரதில் அவருக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. அவரு அண்டஸ்டி. நோய் வந்தா பாவம் மன்னிக்கப்படும். காய்ச்சலுக்கே பாவம் முகருது, அடுத்த பாவத்துக்கு பிடிக்கும். எந்த பிரச்சனையும் அவருக்கு மறுமையில. ஒருத்தர் நோய பயப்படுறாரு, அவருக்கு விளங்கின அறிகுறியை வச்சு ஒரு பொல்லாத நோய்க்கு வந்து
டாக்டர்கிட்ட போனா அவர் சொல்றார், நீங்க பயப்படுற அளவுக்கு இல்ல என்றா உசிறு வந்துடும் மருகா இல்லையா? 1000 பேர் செல்வாரு, அப்படி பயந்த மாதிரி இல்லையா? இவருக்கு நரகத்தை பத்தி எச்சரிக்கப்படாத உடல்ட நோய். ஒரு பொம்பளை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் இருக்கு, யா ரசூலல்லாஹ் எனக்கு காக்க வலிப்பு வருது, திடீர்னு புழுதுருவோம் ரோட்ல, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க குணமாகுது. சரதாசனா துஆ செய்யறேன் சோமாவும், ஆனா சுவர்க்கத்துக்கு ஈக்கிற வாதா இல்ல போயிடும். பொறுக்கிறண்டா சுவர்க்கத்தை எழுதித்தாரது என்ன பொறுப்பு? அவ சொன்ன, யா ரசூலல்லாஹ் நோயை பொறுக்கிறேன், ஆனா நான் விழுகிற நேரம் என் அவுரத்து தெருபடுது, கால கையை வீசுற நேரம் அந்நிய ஆண்கள் இதை பார்ப்பாங்க, இது எனக்கு தாங்கல. ஃபர்தா என் ஹிஜாப் கலருது, உடல் எந்த உறுப்பு திறந்தாலும் ஹிஜாப திறக்கிறதா அந்நிய ஆண்டு முன்னுக்கு ஹிஜாப் கலருது, எனக்கு இதை சபரு செய்யலாம். நோயை குணமாக்க துவா செய்யாட்டின் பிரச்சனை இல்ல, இந்த அவரத்து தெரியாமட்டு துவா செய்யும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு காட்டுவாங்க, அந்த பொம்பளைய சொர்க்கவாதிய காட்டுன்னா இவா பார்த்துப்போம். இப்படி பஷாரத் வந்தது தான் இவ்வளவு பயமும் இவ்வளவு முயற்சி. குர்ஆன் ஹதீஸ் என்ன பேசியிருந்தா, உடலில் இருக்கிற நோயை விட பல மடங்கு நோய்க்கு உள்ளத்துல செல்வாங்க உலமாக்கள். 400 வகையான நோய் உடம்பில் இருக்கின்றா, 1000 வகையான நோய்க்க உள்ளத்துல. அது டேஞ்சர். உள்ளத்துல நோய் இருந்தா அதை கழுகிட்டு தான் மூத்தாகணும். கழுகல்ல அதை கழுகுற ஹாஸ்பிட்டல் நரகம். நல்லா வணக்கம். உள்ளத்தில் இருக்கிற நோயை கழுகாம போனோம் கபருக்கு, அதை கழுவிடத்தை வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒன்றுதான் நரகம். அந்த நோய் கொஞ்சம் இருந்தாலும் டேஞ்சர் தான், கொஞ்சம் இருந்தாலும் டேஞ்சர். எவ்வளவு கடுகளவு இருந்தாலும் டேஞ்சர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒத்தந்த உள்ளத்துல கடுகளவு பெருமை சொர்க்கம் போக மாட்டார். புகாரி ஷரீஃப் ரிவாயத், லா யதுகுலுல் ஜன்னah மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மினல் கிப்ர். கடுகளவு பெருமளவு தேவையில்லை, கட்டுகளவு இருந்தாலும் நரகம் போகணும். ஒரே அடியா சுருக்கம் போகல, துகூல் அவ்வளவு இல்லை. உலமாக்கள் எழுதுறாங்க, உள்ளத்தில் இருக்கிற நோய் மனுஷன் கண்ணுக்கு தெருவடாது, மஷினுக்கு மீட்டருக்கு மாப்பிடாது, செக் பண்ணி பிடிக்கல. எல்லா நோயையும் தாய் நோய் தான் பெருமையாம். பெருமை ஈக்கண்டா எல்லா குப்பையும் நீக்கிங்க, அவிஞ்சிங்க. பெருமை ஈக்கண்டா அவிஞ்சி அவரை நிம்மதியா படுக்கவே எழும்பவே வாழவே அவருக்கு. சஹாபாக்களுக்கு கொதிச்சுட்டு, நாங்க எல்லாரும் அழகா உடுக்கத்தை விரும்புறோம் தானே, நல்ல சப்பாத்து போடணும், நல்ல செருப்பு போடணும். அவங்க நினைச்சு அதுதான் பெருமை இல்லை. வாகனத்துல போறது, நல்லா உடுக்கிறது, நல்ல ஷூ போடுறது, புதியதை எந்த நாள் உடுக்கிறது, இதுதான் பெருமை தொடங்கி. அதுக்கும் பெருமையும் சம்பந்தமே இல்லை, பெருமைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது அழகோட சம்பந்தமான. அல்லாஹ் அழக விரும்புறான், ஷரியத்தின முறைப்படி விடுங்க, அல்லாஹ் ரசிபத்தை. இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால். பெருமை இல்லை. அப்ப பெருமை எது? சுகர் வந்தா அது விளங்குமே மேலுக்கு. சில அடையாளங்களால் விளங்கும் இல்லையா? வாய்க்காயே அவ எழும்பி எழும்பி போறாரு பாத்ரூமுக்கு. இப்ப வெள்ளகி பாக்க பெரிய பெரிய ரிசல்ட் வரும். 350, 400, 500 பெரிய புள்ளி வரும். வந்தா நீ கொன்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருமை ஈக்கிறது அடையாளம். 2 அடையாளம். ஒன்று தெரியுமா? ஹக்கான செய்தியை சொல்லும் போது உள்ளம் அதை தள்ளுறா.
ரிஜெக்ட் ஆக்குதுண்டா பெருமை. ஏற்றுக்கொள்ளுது யார் எனக்கு சொல்லுது தள்ளுது பெருமை. ரெண்டாவது, மற்றவங்க எல்லாரும் எனக்கு கீழே, நான் தான் எல்லாத்திலும் பெருசு. ஒவ்வொருத்தரையும் பார்க்கிற நேரம் ஏன் அந்தஸ்துக்கு இவர் இல்லை என்னோட பார்வைப்படுகிறதா பெருமை. ரெண்டடையாளம். பஃபருல் ஹக் வகம்துன் நாஸ். ஹக்க மறுக்கிறது, அடுத்தவர்களை இழிவாக பார்க்கிறார். இவ்வளவு நஜிச வச்சுக்கொண்டு நாங்கெல்லாம் சரி மௌத்தானா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அனுப்புவான். எப்படி போறேன்? எப்படிமா போறேன்? நாங்கெல்லாம் மாஷா அல்லாஹ் தொழுதுட்டோம். நாங்க சதகா தர்மம் எத்தனையோ பள்ளி கட்டி, எத்தனையோ எளியவர்களுடைய கண்ணீரை துடைச்சிக்குது, பசியை போக்கிக்குது, உடுப்பு எல்லாம் செஞ்சுக்குது. உள்ளம் அழுக்கு. அல்லாஹ் சொல்ற அழுக்கு உள்ளத்தோட சொர்க்கத்துக்கு ஆள் எடுக்கல. சொர்க்கத்துக்கு ஆள் எடுக்கல, கலிதான் வரும். يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. அங்க பணமும் வேலை செய்யாது, புள்ளகள்ல பழமும் வேலை செய்யாது. சலாமத்தான உள்ளத்தோட வாங்க தப்புவீங்க. கல்வ கழிக்கணும், கல்வ கழிக்கணும். உடம்பட மருந்தல்ல மீது பூமியில உடம்பட நோய்க்கு எவ்வளவு எக்ஸ்பென்சிவான மருந்து நீங்க எடுத்தாலும், லட்சக்கணக்கு கொடுத்து டேப்லெட் வாங்கினாலும் அதோட மூலம் இருக்கும் பூமியால வாரதான். மனுஷன் உடம்பு மண்ணால படைக்கப்பட்டீங்க. இந்த உடம்போட நோயோட மருந்து மண்ணில் வைக்கும். கல்வி ரப்பான தொடர்புள்ளது. இந்த கல்வி இருக்கிற நோய்க்கு மண்ணில மருந்து இல்ல, அதுக்கு ரப்பால் இறக்கப்பட்ட குர்ஆன்ல மருந்துச்சு, வஹீல மருந்துச்சு. உடலுக்கு மருந்து மண்ணில, உடல் மண்ணால வந்தது. உள்ளத்துக்கு மருந்து ரஹ்மானுடைய கலாமில, உள்ளம் ரப்பட கண்ட்ரோல்ல நேரடியாக. உடம்பு நோய்வாய்ப்பட்டா எப்படி உணவெல்லாம் கசப்பாகுதோ, உள்ளம் நோய்வாய்ப்பட்டா இபாதத்து கசப்பாக. இபாதத் கசப்பாக துப்பரவாகும். இதுக்கு என்ன மருந்து? உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுக்கு என்ன மருந்து? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எப்படி நல்ல சுகத்தோடு இருக்கிறவரை சாப்பாட்டை தின்னா டேஸ்ட் விளங்கும், அது அனுபவிப்பாரோ, கல்வி துப்பரவாதவர் தொழுகையிட டேஸ்ட உணர்வாராம். எங்களுக்கு தொழுகை டேஸ்ட் இல்லை, எப்படா தலாம் கொடுக்குன்னு பாத்துக்கீங்க. சாப்பாடு குழஞ்சி போயிட்டு உப்பு கூட, இப்ப என்ன செய்யற, எப்பதாண்டா கைய கழுகுறன்னு பாத்துக்கீங்க. ஆள் பாத்துக்கொண்டிருக்கிறதுக்கா தின்றதா? எப்ப கைய கழுவி இருந்துற சாப்பாடு டேஸ்ட் இல்ல. இது மாதிரிதான் எங்கட தொழுகை, தொழுகை டேஸ்ட் இல்ல. அதாவது எப்ப தரம் கொடுக்கிறது பார்க்கிறாங்க. ஏன் டேஸ்ட் இல்ல? உள்ளம் நோயாகி, உள்ளம் நோயாகி. இந்த உள்ளத்தை மருந்து செய்யணும். அப்பதான் ஒரு பூர்த்தியான மூமினாக நாங்க மூத்தாகிறோம். இதுக்குள்ள ஆகப்பெரிய மருந்துதான் நபிமார்கள் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. தாவத்து கொடுக்கிற தாவத் உள்ளத்தை சுத்தமாக்குற மாதிரி வேற ஒரு அமலுக்கும் சுத்தமாக்கிறார், அமலுக்கும் சுத்தமாக்கிறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி இவங்களை சொல்லிட்டு போங்க. நீங்க நாளே போன பிறகு ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க, ரசூலுல்லாஹ் அப்படியே செஞ்சாங்க, இப்படியா செஞ்சாங்க, 1000 வியாக்கியானம் செய்வாங்க. அதனால உங்களோட பொன்னான நாவால நீங்களே சொல்லிட்டு போங்க, நீங்க உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் என்ன செஞ்சீங்க. சரி, அல்லாஹ்வுக்கு சொல்லிவிடுதானே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில் இருந்த அந்த நபித்துவ காலம் 23 வருஷத்துல தாவத்து கொடுத்தாங்க. அல்லாஹ் ஒரு செய்தியா சொல்ல இருந்தானே, வரலாறா? அல்லாஹ் அப்படி சொல்லல, அல்லாஹ் அப்படி சொல்லல. குல்
நபியே உங்களோட நாவாலே நீங்க சொல்லுங்க, ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை, அது இலல்லாஹ், எது அல்லாஹ்வின் பக்கம் தாவத்து கொடுக்கிறது. நாங்க தாவத்து கொடுக்கிறது குருட்டுத்தனமாக அல்ல, எங்களோட தாவத் தெளிவாடிக்கும். அலா வசியத்தி, நானும் இந்த வேலையை தான் செய்வேன், என்ன யாரு பின்பற்றாங்களோ அந்த மூமின்களும் இதை செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வை யாரு பின்பற்றுவாங்க? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டு மௌத்தாகணும் என்ற ஆசை உள்ளவங்க பின்பற்றுவாங்க, அவங்க தாவத்து கொடுப்பாங்க. அனவமனித்தவாய் அனவமனித்தவாய். உலகத்தில் வந்த எல்லா ரசூல்மார்களும் தாவத்து கொடுத்த காரணம் இதுதான், கல்வத்து பரவாக்க, பரிசுத்தப்படுத்த, அல்லாஹ்வுக்கு பெருமதியான மனிதனாக ஒவ்வொரு மனிதனையாக்க. என்ன கெடுங்க, எங்களுக்கு குர்ஆன் எடுத்தாலும் கொட்டாவிதான் போற, குர்ஆனை கேட்டாலும் கொட்டாவி, குர்ஆனை பார்த்தாலும் கொட்டாவி, குர்ஆனை ஓடினாலும் கொட்டாவி, எல்லாம் கொட்டாவி. காரணம் என்ன? அழுக்குள்ளத்தோட, நோய் பிடிச்ச உள்ளத்தோட குர்ஆன் வருங்க. எங்க பேசுவாங்க, எங்க பேசுவாங்க? கண்ணாடி தொடக்கிற மாதிரி முகம் நல்லா தென்படோடு வந்தா கண்ணாடியை தொடச்சு கொண்டே இருங்கோ. இது மாதிரி உள்ளத்தில் அழுக்கப்பட்டு கொண்டே இருக்கும், தொடச்சு கொண்டே இருக்கணும். தொழுக இனிமையாகும், தொழுக டேஸ்ட் ஆகும், திலாவத் டேஸ்ட் ஆகும், ஜிக்ர் டேஸ்ட் ஆகும், இன்பமாகும். ரசூலுல்லாஹ் மாதிரி மாணவனும் என்ற துடிப்பு வரும், பிடிப்பு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு சிலபஸ் போட்டாங்க. ஸ்கூல்ல போடுறாங்க சிலபஸ், கொஞ்ச நாளுக்கு ஒருக்க மாத்துற, ஏண்டா சரி போறல, அதனால மாத்துற, கொஞ்ச நாளுக்கு கூட மாத்துற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிலபஸ் தான் வச்சுனாங்க, சரி வரணும் ஒரு சிலபஸ் தான். 23 வருஷத்துக்கு முன்னுதான், 2 அல்ல, என்ன வச்சான்? எல்லாரும் வந்து குர்ஆன் எடுத்து ஓடுவோம், குர்ஆனை மனப்பாடமாக்குங்க, குர்ஆனை தஃசீர் எல்லாரும் படிங்க. குர்ஆனை வச்சாங்க 2வது படிங்க, அதுக்கு முந்தி படிக்க வேண்டிய ஒண்ணு. குர்ஆனை எத்தனை நம்பர்ல வச்சாங்க? 2ஆம் நம்பர்ல. இத படிக்காம குர்ஆனிட்ட போனீங்கன்னா குர்ஆனாலையும் பயனடைய மாட்டீங்க. முதலாவது சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, ஈமான படிங்க. குர்ஆன இறக்கினவன் யாரு? அவனை படிங்க. அதுக்கு பிறகு குர்ஆன பாருங்க, குர்ஆன் வெளிச்சமா தென்படும். இப்னு மாஜாஹ் ரிவாயத் இருக்குது, தஅல்லம்னல் ஈமான் قبل ان نتعلم القرآن. குர்ஆனை படிக்க முன்னே நாங்க ஈமான படிச்சோம். சஹாபாக்கள சிலபஸ் நாங்க எல்லாமே பெரட்டி மறுபக்கத்துக்கு, அதான் எங்களுக்கு எல்லாமே குழப்பம், கை கொடுக்குறதில்ல, ருசில்லா போய் ஈமான படிச்சுட்டு குர்ஆனை படிச்சோம். குர்ஆனை பார்க்க குர்ஆனால ஈமான் வருகிறது. சஹாபாக்களோட குர்ஆன் நன்மையை மட்டுமல்ல கொடுத்த, சஹாபாக்களோட ஈமான், அவங்களோட ஈமான் குர்ஆன் அவங்களோட ஈமானையும் வளர்த்துச்சு, ஈமானை வளர்த்துச்சு. குர்ஆனை கேட்ட காபிர் இஸ்லாத்துக்கு வர. ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹுதைபியாவில் அந்த சமாதான காலத்தில் நான் மதீனா போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க. ஜுபைர் இப்னு முத்இம் யாரு? மக்காவில் இருந்த பெரிய ஒரு பணக்காரன் மகன் முத்இம் இப்னு அதி. நான் முஸ்லிம் இல்ல. மக்ரிப தொழுவிக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பின்னால இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். சூரா அத்தூர் ஓதுறாங்க, அல்லாஹ்வுடைய சக்திகளை பற்றி ஆயத். அம் خلقوا من غير شيء أم هم الخالقون أم خلقوا السماوات والأرض بل لا يوقنون. இந்த ஆயத்து என்ற காலில விழுகுது, எந்த உள்ளம் வானத்து பறக்க போலிச்சு. எந்த உள்ளம், குஃப்ருடைய உள்ளமே நெகிழ்ந்து வானத்துக்கு பறக்க போற மாதிரி ஆகுது. காத கல்வி ஐயத்தீர், என்ன கல்வி பறக்க பார்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திலாவத் இக்லாஸ், ரசூலுல்லாஹ் ஓதல்ல இக்லாஸ். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆகவே
தாவத்துல எல்லா தரத்திலும் பாவிச்சாங்க, கல்விமான்களையும் பாவிச்சாங்க, ஓமனைகளையும் பாவிச்சாங்க, முகஞ்சிலையும் பாவிச்சாங்க, அரசியல் அனுபவம் அவர்களையும் பாவிச்சாங்க, அடிமையும் பாவிச்சாங்க, எல்லாத்தையும் பாவிச்சாங்க. தாவத்துல யாருக்கும் ஓய்வு இல்லை. ஏன்னா அது ஈமான உண்டாக்குற சாமான. அதுல ஓய்வு கொடுத்தா ஈமான் நோன்பு தைக்கணும். எல்லாரையும் பாவிச்சாங்க ஸல்லல்லாஹு தாவத்து. எல்லாரும் அவங்களோட தரத்துக்குள்ள மாதிரி வேலை செய்யணும். தாவத் அடுத்தவருடைய உள்ளத்தில தாக்கத்தை உண்டாக்கணும்டா என்ன வரணும்? அஹ்லாக் வரும். பேச்சாலையும் விளக்கத்தாலையும் ஹிதாயத்து வரல. எங்கேயுமே வாஜா வந்தில்ல, நல்லா பேசினா ஹிதாயத்து கிடைச்சிடும். எங்கேயும் வாஜா இல்ல, நல்ல விளக்கமா நொலேஜா பதில் கொடுத்தா, கேள்வி பதில் வச்சா ஹிதாயத்து கிடைச்சிடும். ஹிதாயத்துக்கு நிபந்தனை இல்ல, ஹிதாயத்துக்கு நிபந்தனை அல்லாஹ் அவரோட இறக்கம் வைக்கும். இவர் ஒன்றும் செய்யலங்க. ஹிதாயத்தும் இஸ்திகாமத்தும் மனுஷன் சக்திக்கு அப்பாற்பட்டது. இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டோம், ட்ரை பண்ணி முஸ்லிமா நிக்கலாம். சில நேரம் கடைசி நேரத்தில் பறி வைக்கணும், நல்லா பாதுகாக்கும். அப்படி ஜோதி எழுதுறாங்க, ஹிதாயத் மனுஷன் சக்திக்கு அப்பாற்பட்டலாம். இஸ்திகாமத் முஸ்லிமாக இருக்கிறது, மூமினாக இருக்கிறது, தாயாக இருக்கிறது, மௌத்தவருக்கும் இருக்கணும். ட்ரை பண்ணி கேட்கலாம், அல்லாஹ்வை கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதுதான் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்திகாமத் என்றது கப்பல் மாதிரி சாமனம். கப்பல் போய்த்து போய்த்து கரைய நெருங்குறதுக்கு இன்னொரு யாருக்கா இருக்குது. காத்தொண்டு அடிக்குமாம் ஹவா காத்து, மனோ இச்சை, ஆசை கப்பலை அப்படி தாட்டி கரை வரைக்கும் போய்த்து கப்பல் திறந்துடும். இது மாதிரிதான் தீன், இது மாதிரிதான் இஸ்லாம், இது மாதிரிதான் ஈமான். நாங்க இருக்கிற நிலைமை மௌத்து வரைக்கும் இருக்கும் என்று யாருக்கும் சொல்லலாம். கடைசி நிமிஷத்துல மௌத்துக்கு ஒரு சால் இருக்கும் போது கல்பு பெறலே. அதனால அல்லாஹ் துஆ சொல்லி கொடுத்தாங்க, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், ஹிதாயத்தை தந்துட்டு உள்ளத்துல குழப்பம் வர வச்சிடாது. நல்ல அமைதியாக தெளிவாக தீனுக்குள்ள வச்சுட்டு எவண்டையாவது ஒரு பேச்சை கேட்டு, எவண்டையாவது ஒரு கட்டுரையை பார்த்து, எவண்டையாவது ஒரு முசீபத்தான பேச்சை கேட்டு எங்களை உள்ளத்தை குழப்பிடாத. அதை பாதுகாக்கிறதுக்கு ஓண்ட ரஹ்மத்தை தாங்க. வஹபலனா மின் லதுன்க ரஹ்மா, நீ ரஹ்மத்தை தான் எனக்கு. அல்லாஹ்வுடைய கையில் இது இஸ்திகாமத். ஆகவே தாவத் இது மற்றவங்கள தாசுர தாக்கத்தை மாற்றத்தை உண்டாக்கணும்னா நல்ல குணம் வரணும். குணத்தால தீன கொண்டு போற மாதிரி வேறுண்டாலும் கொண்டு போயிடலாம். குணத்தால தீன கொண்டு போயிடும். நல்ல குணம் என்ற தாவத் பாரம், அந்த பாரத்தை மக்களுக்கு விளங்காம கொண்டு போகணும். அதுக்கு அஹ்லாக் தேவை. இந்த கசப்பான மருந்துகள் எழுதி கொடுத்தா உம்மமார் என்ன செய்யற, பாலில கரைச்சுடுங்க, வாழைப்பழத்தில் வச்சு அப்படி தின்ன கொடுத்துங்க. இந்த மாதிரிதான் தீன், இந்த மாதிரிதான் தாவத். இது அனுப்பணும், அஹ்லாக்குள்ள வச்சு அனுப்பணும், உள்ளத்தை பிடிச்சிருவது. ஸல்லல்லாஹு அஹ்லாக் ஒரு ஊரையே இஸ்லாத்துக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனான பஜார்ல வாராங்க. ஒரு விவசாயி, அவர் வளமையாக பொருள்களை கொண்டு வந்து பஜார்ல வியாபாரம் பண்ணுவார். ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹ் முஸ்லிம்ல கிதாபுல் ஈமான் பாடத்துல ஷரஹ் முஸ்லிம் இது எழுதுறாங்க. வியாபாரம் பண்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா கைத்த அவருடைய முதுவை தட்டி சோமா இருக்கிறீங்களான்னு கேட்டான். நீங்க எந்த ஊரு? நான் அப்துல் கைஸ் என்ற கபீலாவில் சேர்ந்தவன். தூரத்திலிருந்து வந்தீங்கன்னா அப்துல் கைஸ் என்ற பெரிய கபீலா கோத்திரம். அவங்களோட கபீலாட தலைவர் அஷத்,
அவர் எப்படி சோமான் இவருக்கு தூக்கி போட்டு தனிச்சு நிக்கிற மனுஷனுக்கு அவரோட குடும்பத்தை பத்தி ஊரை பத்தி கேட்டா சந்தோஷம் பாரு. ஏதோ அறிவு அவருக்கு தான் அவருக்கு அவரை தெரியுமா? ஓ, அவர் நல்ல மனுஷன் இல்லையா? அவரு நல்ல தன்மையான மனுஷன். அவரோட மகளைத்தான் நான் கல்யாணம் கட்டிக்கிறேன் அப்படின்னா விவசாயம் சரதாசம் போயிட்டான். இந்த பேச்சு உள்ளத்தை பிடிச்சிச்சு. நாங்க பேசி விவசாயியோட பேசுவோம், அடுத்த முறை வந்து அவனிட குறைய விலைக்கு சாமன் எடுக்க. நாங்க சிரிச்சாலும் பின்னால காட்சிக்கு, நாங்க களத்துல கைய போட்டாலும் அவன துணியா அவனை பராமத்தான் பார்க்கிற. சிரிச்சாலும் ஹிதாயத்துக்கு, பதவினாலும் ஹிதாயத்துக்கு, விசாரித்தாலும் ஹிதாயத்துக்கு. உள்ள தெரியல. அவரு கேட்டாரு, இது யாரப்ப வந்துட்டு போற இப்படி ஒருத்தர் இவ்வளவு நாள் என்னோட பேசுறது சொன்னாங்க. அவங்கதான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனார் பள்ளி, உங்களோட கைய பிடிங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். பெரிய தஃப்சீர் ஒன்று நடத்தல் அவருக்கு. மாமன சுகம் விசாரிச்சு ஹிதாயத் அஹ்லாக் சொன்னாங்க. நீங்க மதீனால இருந்து போங்காட்டி ஷரியத்தை படிச்சுக்கோங்க, புது தொழுக எல்லாம் படி. போறாரு. போறனே சொல்லலா சொன்னாங்க, ஊருக்கு போனாலும் தொழுகையோட வாரம். நீங்க மட்டும்தான் முஸ்லீமோட இல்ல, தொழுகையோட வாரம். மாமாக்கு ஒரு லெட்டர் ஒன்று தாரன், சாவி சொல்லி எழுதி லெட்டர் கொடுத்தா சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் மாமா கொடுக்கும். பேச்சு தனிய தொழுகிற ஊருக்கு மறைச்சாலும் பொன்னாட்டி மறைக்கலுமா, பொம்பளைக்கு மறைக்கலாம். அவங்க பார்த்தா இவருக்கு என்னதான் நடந்துக்குது. கொஞ்சத்துக்கு ஒருக்க முகத்தை கழுகிறாரு, கையை கழுகிறாரு, சோரை பார்த்து குடிக்கிறாரு, எழும்புறாரு. இதாளுக்கு என்ன நடந்துச்சு? அவங்க வீட்டு வாப்பாட சொல்லி கொடுத்தா, உங்களோட மருமகன் வந்ததிலையும் என்னென்ன செய்யறாரு கேளுங்க, சோமிலையோ தெரியும். மாமா வந்தாரு, மருமகனை விசாரிக்க. அவரு சொன்னாரு, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சும்மா கேட்டதுதான், பேசி பார்த்த நபரோட என்ன தன்மை அவருக்கு, என்ன தன்மை அவர் உங்களை பத்தி விசாரிச்சாரு, உங்களுக்கு நல்ல தன்மைகளுக்கு சொன்னார். என்ன பத்தி விசாரிச்சாரா? இப்ப சந்தர்ப்பம் கடிதத்தை எடுத்து கையில கொடுத்தார், வாசிச்சாரு. அவரும் களிமா சொல்லிட்டார். கபீலாவை கூப்பிட்டாரு. கபீலாவை கூப்பிட்டு அவங்களுக்கு வாசிக்காங்க, அவங்களுக்கு வாசிக்காங்க. அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்துல் கைஸ் என்ற அவ்வளவு பெரிய கபீலா ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பு பேச்சால ஹிதாயத் கிடைச்சு. மனத்தியால கிடக்கு பயானாலே தாவத்துடைய ஹிதாயத்துடைய வாசல், தாவத்துடைய தாக்கம் அல்லாஹ் அக்லாக்ல வச்சுக்கிறான். ஹிஜ்ரி 9 பை என்ற ஒரு கோத்திரம் இருந்தான் மக்காவுக்கு மதீனாக்கும் இடையில. ஹாத்தமு தாயிட கபீலாது. அவங்களோட பெரிய சண்டை நடந்துச்சு. சஹாபாக்கள் சண்டை பிடிச்சி ஆம்புலகள் பெரிய பெரிய மலைகள் ஏறிட்டாங்க. சிலவங்க தப்பி யமனுக்கு அங்க இங்க ஓடிட்டாங்க. மாட்டிக்கொண்டு யாரு? பொம்புல சின்ன புள்ள. கனிமத்தானே, பொம்புல எல்லாம் அடிமையாகுவாங்க, பிள்ளைகள் அடிமையாகுவாங்க. விட்டா பெரிய காசு இல்லையா? எல்லாரும் கையை கட்டி சாபாக்கள் மதீனா கொண்டாங்க. கோந்தோடனே அதில் இருந்த ஒரு அழகான பெண் இவ வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிச்சாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அவட பேச்சு அவளை விட அழகாயி. அப்படி பேச்சு, கம்பீரமான பேச்சு. அவ சொன்னா, ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கவனிக்க வேண்டியவர் மறைஞ்சிட்டார், பார்க்க வேண்டியவர் ஓடிட்டார். நீங்க எங்களோட தன்மையாக நடந்தீங்கண்டா நாங்க நன்றி மறக்காதாக்க. இவ்வளவுதான் சொன்னாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? கவனிக்க வேண்டியவர் மறைஞ்சிட்டாருன்னா எங்களை வாப்ப மூத்தா போயிட்டாரு, பார்க்க வேண்டியவர் ஓடிட்டாருன்னா நான தப்பி ஓடிட்டாரு, யாரும் இல்லாம நான் வந்திக்கிறேன் அப்படின்னா. சரதாசன் கேட்டாங்க, இப்ப நீங்க யாரு? நான் தான் ஹாத்தமு தாயிட மகன். ஹாத்தமு தாய் அரபில் உலகத்தில் உள்ள பெரிய ஒரு செல்வங்க.
அவருக்கு ஈமான் இல்லை. நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சார். கேட்கிறவங்க எல்லாரும் கொடுக்கிறவங்க அவரது மகள் தான். அப்படியா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இவங்களோட வாப்பா உண்மையிலே சமூகத்துக்கு சேவை செஞ்சார். யார பத்தி சொல்லு? தன்னை நம்பின ஒரு முஸ்லீமை பத்தியில பேசுற, தன்னை எதிர்த்து வந்த ஒரு கவுமுடைய வாப்பவ. அதனால இந்த பெண்ணை கையை அவுத்து விடுதலை செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பெண்ணை விடுதலை செய்யும். அவர் சொன்னா, யா ரசூலல்லாஹ், என்ன மட்டும் விடுகிறதுல எனக்கு திருப்தி இல்லை, எங்களோட வந்து எல்லாரையும் விடுவோம், நன்றியாய்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவட வாபஸ் செஞ்ச சேவைக்கு எல்லாரையும் விட்டாலும் போதும், எல்லாரும் விடுவோம். சஹாபாக்கள் அவங்கள பிடிச்சுக்கொண்டு வந்தீங்க, வருமானம் அவருக்கு கனிமத்தது. ஸல்லல்லாஹு அக்லாக், உங்களோட வருமானம் போனதுக்கு பரவாயில்லை, ஹிதாயத்து கிடைக்கும்னா பெரிய விஷயம். எல்லாரும் விடுதலை செஞ்சாங்க. விடுதலை மட்டும் தான் செஞ்ச. அந்த எல்லா பெண்களும் சேர்ந்து சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூல். இப்ப அந்த பெண் சொல்றா, ஸஃபானா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நீங்க உங்களோட ஒரு ஆள் அனுப்பணும். எங்களோட ஆண்கள் எல்லாம் மலையில நிக்கிறான், அவங்களுக்கு இந்த தீனை கபூல் செஞ்சு கொண்டா எந்த விதமான ஆபத்தும் வராது என்று நீங்க யாராவது சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கும் ஹிதாயத்துக்கிறது யார் சொல்லலாம். ஒரு ஆள் அனுப்புங்க. அது சொன்னாங்க, எங்க மருமகனையும் அனுப்புறேன், அலி நீங்க போங்க. எல்லாரும் வாரத்தை பார்த்து மலையில் உள்ள அவங்க பயந்து கொண்டு இருந்தவங்க சந்தோஷப்படுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த கலிமாவை ஏற்றுக்கோங்க, எல்லாருக்கும் பாதுகாப்பு. அவ்வளவு ஆண்களும் கலிமா சொன்னாங்க. அதுல ஸஃபானா கடிதம் எழுதினாங்க நானக்கு. யாருக்கு? அதீபுல் ஹாத்தம். யமனுக்கு ஓடுகிறார். நீங்க நினைச்ச மாதிரி அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் அகலாக் உள்ளவரே. கடிதம் போய் சேரவே யமனில இருந்து நேர மதீனாக்கு வந்தாரு. அவரும் முஸ்லிம் ஆயிட்டார். ஹிதாயத்து பரவுது அஹ்லாக்கால. ஹிதாயத்து பரவுது அஹ்லாக்கால. அஹ்லாக் என்றது என்ன? முன்னால சிரிச்சிட்டு பின்னால குத்துறது இல்ல. சொல்லுவாங்களே, லாஹிருஹு மிஸ்கீன் பாத்தினுஹு சிக்கீன். பார்த்தா மிஸ்கீன் மாறி உள்ளால கத்தி. இதல் அஹ்லாக். இதல் அஹ்லாக். அஹ்லாக் என்பது அடுத்தவருக்கு கஷ்டம் கொடுக்காம வாழ்றது. இரண்டாவது பகுதி, அடுத்தவர்கள் தார கஷ்டத்தை பொறுமையோட தாங்குற. இதுக்குத்தான் அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஇன்னக லஅலா குலுகின் அதீம். நீங்க அஹ்லாக் உள்ளவர், மகத்தான நற்குணம் உள்ளவர். தீன் அஹ்லாக்கால பரவுச்சு. ஆக சகோதரர்களே, அஹ்லாக் வரும், உள்ளத்தை துப்புரவாக்கினாங்க. அதுக்கு முஜாஹதா செய்யணும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தராதரம் பார்க்காம எல்லாரையும் அனுப்பினாங்க. நபீன மதீனாவோட 10 வருஷ காலத்துல 27 ஜமாத்துல போயிட்டீங்க. 10 வருஷத்துக்கு 27 ஜமாத்துன்னா எவ்வளவு நாள்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை? 27 ஜமாத். மதீனாவில் இருந்த ஆகப்பெரிய காட்சிக்காரன் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹாஃபிஸ் ஸஹபி எழுதுறாங்க, அவருடைய சொத்துக்களை கணக்கெடுக்க இயலவா. தங்க காட்சி மட்டும் இருந்துச்சு 17 லட்சம் சுமாராக. கோல்ட் காயின் தங்க காட்சி. தீனார்கள் இருந்துச்சு 17 லட்சம். எவ்வளவு அடிமை, எவ்வளவு ஒட்டகம், எவ்வளவு காணி, எத்தனை ஓடி இருக்கும். அதே இமாம் ஸஹபி எழுதுறாங்க, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு பெரிய சல்லி புலங்கினா எவ்வளவு பிஸி ஆயிக்கும். எவ்வளவு பிஸி ஆயிக்கும். ரசூலுல்லாஹ் போன ஒரு ஜமாத்தில் அவர் மிஸ் ஆகலையா, எல்லா ஜமாத்திலும் வெற்றிக்கிறார். பத்ர்ல இருந்து தபூக் வரை ஷஹிதல் மஷாஹித குல்லஹா, ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட அவ்வளவு நிகழ்வுகள் அவர் அங்கீகரிப்பார். பணக்காரனை பாவிக்கிறார். அவருக்கும் தாவத் ஓடும், அவருக்கும் ஈமான் ஓடும், அவருடைய உள்ளமும் சுத்தமாகணும்.
அவரும் ஒரு நல்ல மனிதனாக அல்லாட்ட போகணும். அவ்வளவு பெரிய பங்கு. இது லேசு. யாரு காரணங்களை சொல்லி போகாம நின்றாங்களோ நல்ல முக்கியமான நாட்களே தண்டனையும் கொடுத்தாங்க. தண்டனை கொடுத்தாங்க. 3 பேர் தபூக்கு போகல. தெரியுமில்ல இருக்கு. யாரு? கஅப் இப்னு மாலிக், ஹிலால் இப்னு உமையா, ஹிலால் முராரா ரலியல்லாஹு அன்ஹு. 3 பேரும் தபூக்கு போகல. இவங்கள 3 காரணங்களால போகல. 3 காரணங்களால இவங்க போகாட்டி அங்க ஒன்றும் நடக்காமல் இல்ல. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எவ்வளவு பேர் அந்த ஜமாத்துல போறதுக்கு தஸ்கீல் ஆனாங்கன்னா 30,000 பேர். தீவான்ல தஸ்கீல் புக்ல பேர் எழுதி கொள்ளா போயிட்டு அவ்வளவு ஆட்கள். எவ்வளவு பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனம் கொடுக்கலாம இப்படி போனா நீங்க வரவாங்க. இவங்க 3 பேரும் போயிடலாம் போயிட்டு. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போத்தா இந்த பேரும் கொடுத்தாரு. அவர்கிட்ட வாகனம் இது புதிய வாகனம் வாங்கினார். ஒரு தடையும் இல்லை அவருக்கு. இந்தா போறது இப்பதான் ஆகும். வீட்டுக்கு போற ரெடியாகாம வர நாளை காலையில பேக ரெடியாக்குவோம். திரும்ப போற தயாராகாம வர. அப்படியே பார்த்தா செல்லா ஜமாத் புறப்படுது. இப்ப நினைக்கிறாரு வாகனம் தானே வைத்து சேர்ந்து கொண்டே. அடுத்த நாள் போறாரு தயாராகி கொள்ளே அவருக்கு. இப்ப தூரத்தை வைத்து ஜமாத் பார்க்கிறாரு. மதீனால மிஞ்சிக்குது முனாஃபிக்குகளும் நோயாளிகளும் மட்டும். சரியான கவலை வந்துட்டு எல்லாரும் வைத்து முனாஃபிக்குகளும் நோயாளிகளும் நான் மட்டும் மிச்சமே போய்க்கோமே. சரதாசன் திரு அங்க போனாங்க. மதீனா போயிட்டு கேட்டாங்க. அங்க தபூக்கு போயிட்டு கஅப் இப்னு மாலிக்க காணல. வளமையா ஆடவர் அவரு தஸ்கீல மிஸ் பண்ண மாட்டாரு. ஒருத்தர் சொன்னார், யார சொல்லலாம் அவருக்கு இப்ப கொஞ்சம் சல்லி வந்தீங்க, கொஞ்சம் மேல தூசி படுறது வேறுக்கிறது. நாங்க சொல்ல மாதிரி வாகனத்தில் ஏறினாலும் ஏசி, வீட்டுக்கு இறங்கினாலும் ஏசி, ஆபீஸுக்குள்ள போனாலும் ஏசி. அந்த மாதிரி ஆள் அவர். அதுதான் போல் ஆள் வரல. சொன்னாங்க தவறா சொல்ல வேணாம், அவர் நல்ல மனுஷன். யார சொல்ல ஏதாவது தடவலிக்கும் பேச ஒண்ணு பேச ஒருக்க விசாரிச்சாங்க. அவ்வளவுதான். ஜமா திரும்பி வருகிறது. இவருக்கு கலக்கு. ரசூலுல்லாஹ் முகத்தை எப்படி பார்க்க இப்ப யோசிக்கிற காரணம் ஒன்று செல்லும். ஏதாவது பொய் காரணம் செல்லும். சென்னா சொல்லலாம் செல்லாம் சரியமா பொற ஒரு நாளே போயிட்டு இஸ்திக்பார் செய்யுங்க யார் சொல்லலாம் எனக்காண்டா அதெல்லாம் செய்து அடிபட்டு போயிட்டு ஐடியா. குடும்பத்தினைக்கு பொய் சொல்லிட்டாராக குடும்பத்திலேப்பான் இல்லது ஐடியா கொடுக்குறாங்க. அவங்கள சந்திச்சேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்குள்ள வந்து எப்ப செய்தி வந்ததோ இந்த உள்ளத்தில் ஒரு முடிவு வந்துச்சு, உண்மையை மட்டும்தான் பேசணும், பொய் பேசப்படாது. இப்ப முனாஃபிக்குகள் வந்து காரணம் சொல்லார். ஒருத்தர் யார சொல்லா என்ன கொண்டாட்டி சோம் இல்ல, இன்னொருத்தர் சொல்லாரு பிசினஸ் கொஞ்சம் முன்பின் ஆகிட்டு, இன்னொருத்தர் சொல்லாரு வாகனம் இல்ல. சொல்லலாசன் சரி 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 முனாஃபிக் தானே. அல்லாஹ் சொல்றான், திரும்பி வந்த பிறகு முனாஃபிக்குகள் காரணம் சொல்லுவாங்க. இலைக்கும் இது அரஜாட்டும் இலைகி கிட்டத்தட்ட 80 பேர் இவர் போறார். வரிசையா போறார். கஅப் இப்னு மாலிக் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. கோப சிரிப்பு. தஸ்கீல் வரல, நீங்க வரல. யார சொல்லலாம் வேறொரு ஆள்ட முன்னுக்கு நான் போய் தீனா பொய்யொண்ட சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணி வெல்லுவன். எனக்கு அவ்வளவு தலந்தி. உங்களோட ஒன்னும் பொய் விளையாடே தெரியும். ஒரு காரணமும் இல்லாம நான் போகல. வாகனம் இருந்த வசதி இருந்த எல்லாம் இருந்த போகணும்
கோபப்பட சொல்லாது இவரண்டா உண்மையை சொல்லிட்டாரு, அல்லாஹ் முடிவெடுப்பா நம்மளோட விஷயத்துல போகணும். குடும்பத்தாக்கள் மூளை காப்பம் இப்படி யாரு சரி அப்பட்டமா தவறை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ் கோபத்துக்கு ஆளாகுமா? சொல்லுங்களே, ஒரு தவறை சொல்லிப்பட்டு சொல்ல வரது இல்ல பயன்பண்ணா என்னமா இன்னும் யார் சரிக்கா? ஓ 2 பேருக்கு அப்ப எனக்கு சப்போர்ட் காலி, நான் போய் சொல்ல தேவை ஒரு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் முடிவறிவிட்டான், இவங்க 3 பேரோட ஒத்தரும் பேசக்கூடாது. பேசக்கூடாது. உற்ற நண்பர்களும் மோத பாக்குறாங்க. இவரோட உயிர் நண்பர் சலாம் சொன்னா அடுத்த ஓட்ட பார்த்து கொண்டார். சொல்லாரு, நான் மதீனாவிலேயா இவ்வளவு நாளுமே இல்ல வேற எங்க சரியா, எனக்கு ஊரே வெறுத்து போய். அடுத்த 2 பேரும் வயசாடுகள், அவங்க வீட்டுக்குள்ள அழுகிறாங்க. நான் பொடியன்னாங்க, எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கல. பஜாரு போயிட்டு சராஞ்சலி பாக்குற ஒருத்தரும் பதில் சொல்றல. ரசூலுல்லாஹ் கிட்ட 2 தொழுது பாக்குற, சராஞ்சலி பாக்குற பதில் சொல்றல. கள்ள கண்ணால பாக்குற, நான் சொல்லும் போது என்ன பார்ப்பாங்க, நான் அவங்கள பார்த்து ரத்தபுரம் பார்த்து கொள்வாங்க. பனிஷ்மெண்ட் கிடைக்கும், வெறுத்து போயிட்டு வாங்க. அடுத்த 2 பேருக்கும் என்ன பிரச்சனை, அவங்க ஏன் போல. அடுத்த ஒரு சஹாபி அவருக்கு கஷ்டத்திலிருந்து அப்பதான் மரத்துல பழம் வந்து அதை வித்துக்கிட்டு தான் வாழ்க்கையை ஓட்டணும். அதனால குடும்பம் என்ன சொன்னாங்க, நின்று வேலையை முடிங்க, இவ்வளவு நாளும் போனதான் நீங்க அப்படின்னா. 3வது ஆளுக்கு அவருடைய குடும்பம் பிரிஞ்சிந்து அப்பதான் எல்லாரும் நான தம்பிமாரில் விட்டு வந்திக்கிறாங்க. இவர் கோபாத்தில் அவங்க சொல்றாங்க, இவ்வளவு நாளும் போனதானே குடும்பத்தோட சந்தோஷம் இல்லையே அப்படின்னா. 3 காரணம் 3 பேரையும் பிடிச்சு 40 நாள் பிஞ்சிட்டு ஒருத்தரும் பேசுறாங்க. கடிதம் ஒன்று வருகிறது, ரஸ்ஸால் அந்த இடத்துல மன்னத கடிதம் வருது. ஒரு விவசாயி நசாரா கிறிஸ்துவர் தேர்றா, எங்க இவர் இந்த காபிபின் மாலிக் ஒருத்தர் என்ன காட்டுறாங்களும் இல்லை. அவ்வளவு பயம், கண்ணால காட்டுறான் அவர்தான். கடிதம் கொண்டு வந்தான், எங்கிருந்து வருது, மாளிகையிலிருந்து வருது. அலரி மாளிகை இதல்ல, ரஸ்ஸான் நாட்டு மன்னன் அரசு கடிதம் கொண்டு வந்தா செத்தவனுக்கு முசிறு வந்துடும் இல்லையா. பிரசிடென்ட் லெட்டர் வந்தீங்கன்னு எடுத்து பார்த்தா உங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கேவலப்படுத்தி ஊர்ல ஒதுக்கி வச்சிக்காம, நீங்க இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை, எங்கள்கிட்ட வாங்க, உங்களை கௌரவமாக போ. பாத்தில் தாவத்து கொடுக்கு. ஆனா அவரோட உள்ளம் சுத்தம், உள்ளம் சுத்தமானவங்க பாத்தில் ஆகப்படுவதில்லை. அவர் கடிதத்தை வாசித்தோன்னு சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இருக்கிற முசீபத் போராதுக்கு இன்னும் முசீபத் வந்து கடிதத்தை கொடுத்து அடுப்புல போட்டார். ஏன் மருக பார்த்து ஆசை வந்தா? 50 நாள் ஆயிடுச்சு. 40 நாள் முடிய ஒரு ஆளை அனுப்புறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவியை விட்டு பிரியோம், கொஞ்சம் அதிகம் வீட்டுல வச்சுக்கொள்ளலாம். அவங்க கேட்டாங்க, தலாக் சொல்லவா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, 2 பேரும் சம்பந்தம் வைக்க கூடாது. அவங்க சொன்னாங்க, நீ வைத்து உம்மோட வீட்டுல பிரச்சனை முடிஞ்ச பிறகு கூப்பிடுற, உம்முடாதியா முடியாது. 50 நாளைக்கு பிறகு அல்லாஹ் தௌபாவை கபூல் செய்ய. யோசனை பண்ணுங்க, பல ஜமாத்துகள்ல தஸ்கீலான சஹாபி இமாம் புகாரி அபிப்பிராயப்படி அடுத்த 2 சஹாபாக்களும் பத்ரு சஹாபாக்கள். காபி இப்னு மாலிக் பத்ரு போல ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் ஹிலாலும் முராரத் இப்னு ரபியும் அவங்க 2 பேரும் பல வரலாற்று ஆசிரியர்கள் பத்ரி அல்ல என்று சொன்னாலும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி நிலைப்பாடு அவங்க 2 பேரும் பத்ரு சஹாபி. பத்ரு சஹாபாக்கள் யாரு? எதை செஞ்சாலும் இதுக்கு பிறகு மன்னிப்பும் அல்லாஹ் சொல்லப்பட்டவர். இதுக்கு பிறகு நீங்க எதையும் செய்யுங்க மன்னிச்சுட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு தபூக்கு போகாதுக்கு தரல. இப்ப சிந்திச்சு பாருங்க, எங்களை ஹாலா சிந்திச்சு பாருங்க.
ஒருத்தர் சொன்னாரு, நீங்க ஆயுத போராட்டத்தில கொடுத்த தண்டனைய தப்லீக்ல போறதுக்கு பாவிக்கிறீங்களே. இது கூட பாவிக்கும். ஆயுதம் எடுத்து போராடுறது ஜிஹாதுன் அஸ்கர். ஈமான சமக்கிறது நப்சோட ஷைத்தானோட போராடுறது ஜிஹாத் அக்பர். அஸ்கர் ஆதாரத்தை அக்பர் கிடைக்கலாம். கியாசுமில் அவுலா. உமரலிலார் சொல்லுவாங்க, யுத்தத்தில் இது வர சொல்ல நாங்க சின்ன ஜிஹாதில் இது வாரோம், பெரிய ஜிஹாதுகள். ஏற்கனவே யுத்தத்துக்கு போயிட்டு வர சின்ன ஜிஹாத். ஜிஹாதில் அஸ்கர் இலல் ஜிஹாதில் அக்பர். அங்க ஒரு ஆயுதம் ஒரு எதிரிப்பான். வெட்டினா எங்களுக்கு கனிமத், அவன் வெட்டினா எங்களுக்கு ஷஹாதத். கதை முடிஞ்சு. ஊர்ல இருந்து நப்சோட போதாடு இருக்குது, சுத்தி சுத்தி வெட்டவாகும். தாஜுது கழும்பிட மாட்டான், அதுக்கு வெட்டணும். தொழுகையில கொட்டாவிய கொண்டு வருவான், அதுக்கு வெட்டணும். உது செய்ய மாட்டான், அதுக்கு வெட்டணும். தக்பீர் கட்டினா ரக்காட்ட மறக்க வைப்பான், அதை வெட்டணும். சுத்தி சுத்தி வெட்டும். நப்சோட போராடுறதுக்கு நிறைய ஆயுதமான நிறைய ஜிஹாத் அக்பர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நாங்கள் எல்லாரும் உணர்வனும், எங்களோட உள்ளம் இன்னும் துப்பரவாகல, நாங்க இன்னும் சரியாக அல்லாஹ் எங்களை படைச்ச நோக்கத்தை பொறுத்து செய்யல. இதுக்கு நாங்கள் எல்லாரும் எங்களை தயாராக்கணும்.